ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்மளுடைய சப்ளையர்கள் இந்த ஸ்டாக்கை பத்தி கேட்டாப்புல அந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம வீடியோ பதிவோம். இது மூவிங் ஆவரேஜை மட்டும் வச்சு எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து இந்த திருப்பணி ஸ்டாக்கை கேட்டிருந்தாப்புல 2-3 தடவை கேட்டாப்புல நான் சொல்ல டைம் இல்லாம சொல்லாம விட்டுட்டேன். சொல்லணும்னு நினைப்பேன், ஆனா மறந்துடுவேன். இந்த ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா 20 மூவிங் ஆவரேஜும் கட் பண்ணி 50 மூவிங் ஆவரேஜும் கட் பண்ணி கீழே க்ளோஸ் வந்துருச்சுங்க. இந்த ஸ்டாக் எந்த லெவல் முடிய வரலாம் அப்படின்னா திருப்பி வந்து ஒரு 570 முடிய இந்த பங்கானது வரலாம். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நல்லா பாருங்க. நல்லா இந்த இடத்துல ஃபுல்லா டவுன்ஃபாலு. மூவிங் ஆவரேஜ் 200, 100, 50, 20. ஓகே, நல்லா டவுன் அலைன்மெண்ட்ல இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில ஃபர்ஸ்ட் 20 மூவிங் ஆவரேஜ் 50 கிராஸ் பண்ணுது. அப்புறம் அந்த நேரத்துல மார்க்கெட்டு மேல போகுது. மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஆனது. இந்த அலைன்மெண்ட் நடக்கணும் அப்படின்னா ஒண்ணு ஜிங்ஜாக்கா நடக்கணும், இப்பெல்லாம் தலைகீழ நடக்கணும். ஒண்ணு ஜிங்ஜாக்கா மேல போகணும், கீழே வரும், மேல போய் கீழே வரும், அப்படியே அலைன்மெண்ட் நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மொத்தமா கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் 200 மூவிங் ஆவரேஜ் 100 மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்படி சேஞ்ச் ஆகும். ஏன்னா அப்புறம் வந்து அலைன்மெண்ட் நடந்து பேரிஸ் முடிஞ்சு bullish-ஆக மாறும். இந்த வீடியோல உங்களுக்கு அதை பத்தி நிப்டில 2-3 ஸ்டாக்ல ஒருத்தர சொல்றேன், உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணது, 100 கிராஸ் பண்ணது, 200 கிராஸ் பண்ணுது. கிராஸ் பண்ணும்போது மார்க்கெட்டு நல்லா மேல போகுது. 20 மூவிங் ஆவரேஜ் மேல இருக்கு. ஆனா அதுக்கு அடுத்து 150 இருக்கணும். ஆனா 200 இருக்கு. இப்ப மேல போயிட்டு திருப்பி இந்த இடத்துல கிராஸ் நடக்குது. இந்த கொஞ்சம் நல்லா மேல போனதுக்கு அப்புறம் இந்த 50 மூவிங் ஆவரேஜும் 100-யும் 200-யும் கிராஸ் பண்ணி இப்ப மேல வந்துருச்சு. இப்ப இந்த இடத்துல பாருங்க 100-ம் 200-ம் கிராஸ் நடந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜ் அலைன்மெண்ட் வர்றதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் ஆயிடும். குறைஞ்சது 20 நாள்ல இருந்து 30 நாள், அதிகபட்சம் 90 நாள் ஆகும். ஒரு சில நேரத்துல ஒரு வருஷம் கூட நடக்கும். ஓகேங்களா? தலைகீழா நடக்கணும், அதாவது டவுன் ஆகி கிராஸ் ஆகி நடக்கணும் அப்படின்னா லேட் ஆகும். மேல ஜிங்ஜாக்கா நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் குயிக்கா நடந்துடும். ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்ப திரும்பவும் மூவிங் ஆவரேஜ் 20 கிராஸ் பண்ணி 50 கிராஸ் பண்ணி கீழே வந்துருச்சு. இப்ப இது ஏன் நடக்குது அப்படின்னா இந்த அலைன்மெண்ட் ஆனது கொஞ்சம் லென்த்தா போயிடுச்சு. ஓகேங்களா? இந்த அலைன்மெண்ட் கொஞ்சம் பக்கத்துல வர்றதுக்காண்டி இந்த ஒரு 570 கிட்ட வரும். வந்துட்டு கொஞ்சம் ஜிங்ஜாக்கா மூவ் பண்ணதுக்கு அப்புறம் மூவிங் ஆவரேஜ் அலைன்மெண்ட் நல்லா கரெக்டா வந்துடும். இந்த ஸ்டாக்ஸ் அப்படியே மேல போகும். இதே செனாரியோல இந்த அறிக்கை பாருங்க. இந்த செனாரியோல தான் இப்ப நிப்டி ஆனது நடக்குது. இங்க பாருங்க, நேத்து நிப்டி வந்து இந்த 2 நாளைக்கு முன்னாடி 20, 50 கிராஸ் பண்ணிருக்கு. 200 கிராஸ் பண்ணணும்னு பார்த்தோம், இதாகல. அந்த ஸ்டாக் வந்து சிக்சாக்கா மேல ஏறிச்சு. ஆனா இப்ப நிப்டி வந்து தலைகீழா வந்து, அதாவது 200 மூவிங் ஆவரேஜ் டவுன் ஆகி 100 மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணி 200 மூவிங் ஆவரேஜ் வந்து அதுக்கடுத்து 50, 200 வந்து அதுக்கப்புறம் 20, 50 இப்படி மூவ்மெண்ட் வர மாதிரி இந்த இது இருக்கு இப்போதைக்கு. இது நிப்டி 50. ஆனா அவர் கேட்ட ஸ்டாக்ல எப்படி நடந்திருக்குன்னா நல்லா மூவ்மெண்ட் மேல போய் ஜிங்சாக்கா போய் மேல போயிருக்கு. ஆனா நிப்டி 50 தலையில வந்து அலைன்மெண்ட் நடக்கிறதுனால கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் நாளைக்கு சைடு வைஸ்ல போகும். அதுக்கு நிப்டி 50ல ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2022ல பார்ப்போம்.
24 இந்த வரைக்கும் பார்க்கேன். ஃபர்ஸ்ட் வந்து 20 வந்து 50 கிராஸ் பண்ணியிருக்கு. இது வந்து சின்சாக்கா மேல போய் அப்சைடு போய் இது வந்து சாதாரண மூவிங் கரெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ நடக்க போகிறது தலைகீழ் கரெக்ஷன் நடக்க போகுது. இப்போ பாருங்க 20 கிராஸ் பண்ணுது, மார்க்கெட்டு கொஞ்சம் மேல போயிருக்கு. அதுக்கப்புறம் 100 கிராஸ் பண்ணுது, 100 20 கிராஸ் பண்ணுது, 200 20 கிராஸ் பண்ணுது. ஆனா 20 மேல வந்துருச்சு. இப்போ 200 100 50 கீழே இருக்கு. 50 மேல வரணும் அப்படின்னா திருப்பி ஜிக்ஜாக்கா வந்து டவுன் ஆகணும். டவுன் ஆகி இப்ப பாருங்க, டவுன் ஆகி மூவிங் ஆவரேஜ் 200 50 கிராஸ் பண்ணுச்சு. 50 வந்து 100 கிராஸ் பண்ணிட்டு 200 கிராஸ் பண்ணும்போது ஜிக்ஜாக்கா கீழே வந்துட்டு இந்த இடத்துல பாருங்க 50 மார்க்கெட்டு கீழே வந்துருக்கு. மூவிங் ஆவரேஜ் 20க்கு கீழே 50க்கு கீழே கிராஸ் கொடுத்துருக்கு. கிராஸ் கொடுத்து 200 மூவிங் ஆவரேஜை டச் பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட்டு மேலே போய் இந்த இடத்துல இருந்து அலைன்மெண்ட் சரியாகி அப்படியே மார்க்கெட்டு மேலே போயிருக்கு. சரிங்களா? இதே செனரியா தான் இப்ப நடக்குது. எனது கணிப்புப்படி இப்ப நடக்குது. அதாவது ஆனா இந்த செனரியா இப்ப நடக்கல. இந்த செனரியா வந்து தலைகீழா வரப்போகுது. மொதல் வந்து மூவிங் ஆவரேஜ் 20 மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணி கிராஸ் பண்ணி போய் இப்படி மேலே போனது. இப்போ 200 மூவிங் ஆவரேஜ் தலைகீழா வரப்போகுது. தலைகீழ் கிராஸ் நடக்க போது. இது வந்து கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி இன்னொரு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்டாக்கு 2 3 ஸ்டாக்கு காமிக்கிறேன். இது சொல்லியாச்சு. இந்த பாருங்க, இது வந்து ஒரு தலைகீழ் கரெக்ஷன். இப்போ 20 மூவிங் ஆவரேஜ் தலைகீழா இருக்கு. இப்போ 20 மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணி இப்போ வந்து பாருங்க, இப்பதான் 20 மூவிங் ஆவரேஜ் 50யையும் 200யும் சேமா கட் பண்ணி 100 கட் பண்ணி மேல போயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 20 மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணும்போது மார்க்கெட்டு மேல நடந்துருக்கு. அதே நேரத்துல இந்த இடத்துல பாருங்க 200 மூவிங் ஆவரேஜ் 100 மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணோடனே கீழே தலைகீழ் ஃபிராக்ஷன் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு சரியான ஃபால் வந்துருச்சு. ஃபால் வந்துட்டு கொஞ்ச நாள் நடந்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க மூவிங் ஆவரேஜ் அலைன்மெண்ட் நடந்து மேல போக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு 90 நாள் இப்ப நடக்கக்கூடிய கரெக்ஷன் ஆனது இப்ப மார்க்கெட்ல நடக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய இது. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. நம்மளுடைய இது வந்து ஒரு புக்ல படிச்சேன். சுனில் போத்ராவோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க. அந்த புக்ல படிச்சு பார்த்துட்டு நான் அப்ப இருந்தே மூவிங் ஆவரேஜ் எல்லாம் பண்ணுவோம். அதோட சேர்த்து நீங்க வந்து மூவிங் ஆவரேஜ் இல்லை அப்படின்னா போலிங்கர் பாண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த போலிங்கர் பாண்ட் மார்க்கெட் சைக்கிள்ல பாக்குறதுக்கு போலிங்கர் பாண்டும் பிவட் பாயிண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. போலிங்கர் பாண்டை மட்டும் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. போலிங்கர் பாண்டு மூவிங் ஆவரேஜ் பிவட் பாயிண்டை வச்சு வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப போலிங்கர் பாண்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி 22 தான் 12ல இருந்து எடுக்கிறாங்க. வீக்லி வச்சுக்கோங்க.
இந்த 2008 9 லீமன் கேஷ் நடந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்க போலிங்கர் பாண்டு ரெண்டுமே பக்கத்துல பக்கத்துல அப்பர் பாண்டு லோயர் பாண்டு எல்லாமே சுருங்கி இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு அக்குமுலேஷன் பேஸ் நடக்குது. இந்த இடத்துல நீங்க பிவட் பாயிண்டையும் மூவிங் ஆகி 50 ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளை கோடு பிவட் பாயிண்ட் ஓகேங்களா. எப்பெல்லாம் வந்து போலிங்கர் பாண்டுல லோயர் பாயிண்ட் டச் பண்ணிட்டு மேல மிட் பாயிண்ட கட் பண்ணும் போது இந்த பிவட் பாயிண்ட கட் பண்ணிச்சோ அப்பெல்லாம் மார்க்கெட் ஆனது கொஞ்சம் அப்படியே மேல போயிருக்கு. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க ஓகேங்களா. ஆனா அந்த நேரத்துல இந்த 50 மூவிங் ஆவரேஜ் வந்து அப்பர் பாண்டு உள்ளுக்குள்ள வந்துடணும். அப்பர் பாண்டை விட்டு வெளியில போயிடக்கூடாது, லோயர் பாண்டை விட்டு வெளியில போயிடக்கூடாது. அப்பர் பாண்டில் லோயர் பாண்டை விட்டு வெளியில போயிடக்கூடாது, லோயர் பாண்டு உள்ளுக்குள்ள வந்து இது வந்து ஒரு அக்குமுலேஷன் பேஸ். இது சுருங்கி இருக்கா, அதுக்கப்புறம் பாருங்க நல்லா மேல போயிருக்கு. திரும்பவும் 2015-16 சின்ன ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. இந்த பிவட் பாண்டை எப்ப கட் பண்ணுதோ கீழே லோயர் பாண்டை அந்த நேரத்துல பாருங்க 50 மூவிங் ஆவரேஜும் லோயர் பாண்டை விட்டு வெளியில வந்துருச்சு. வந்துட்டு அப்ப சின்ன ஒரு கரெக்ஷன் நடக்குது. அதுக்கப்புறம் எப்ப பிவட் பாயிண்ட கட் பண்ணுதோ அதுக்கப்புறம் போயிட்டு திருப்பி ரீடெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே அப் ட்ரெண்ட் ஆகி மேல போய்கிட்டே இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட கட் பண்ணவே இல்லை. இந்த 50 மூவிங் ஆவரேஜ் ஆனது லோயர் பாயிண்டுக்குள்ள உள்ள வந்துருது. நல்லா மேல போய்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல பாருங்க சின்ன சுருக்கம் வந்து ஒரு டவுன் ஆகாம ஒரு கன்சால்டேஷன் அக்குமுலேஷன் பேஸ் நடந்திருக்கு. ஏன்னா மூவிங் ஆவரேஜ் விட கீழே வந்திருக்கு, ஒரு சைடு வைஸ் நடந்திருக்கு பாருங்க. அதாவது பிவட் பாயிண்டை விட்டு கீழே வரல, ஆனா மிட் பாயிண்ட்டுக்கு மேல அப்பர் பாயிண்ட் மிட் பாயிண்ட்டுக்கு மேலேயே ஒரு சைடு வைஸ் இது வந்து ஒரு அப்சைட் நடந்திருக்கு. இது வந்து ஒரு சைடு வைஸ் நடந்திருக்கு 2019. ஆனா இந்த 50 மூவிங் ஆவரேஜ் எப்ப லோயர் பாண்டை கட் பண்ணுச்சோ அப்பவே தெரிஞ்சுக்கணும் நம்ம மார்க்கெட்டை வந்து ஏதோ ஒரு விதத்துல கீழே விழுக போகுது அப்படிங்கிறத நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த பாருங்க, இந்த இடத்துல பாருங்க கன்சால்டேஷன் முடிஞ்சு மேல போச்சு, 50 மூவிங் ஆவரேஜ் உள்ளுக்குள்ளேயே இருந்தது. இந்த இடத்துல கட் பண்ணிச்சு மார்க்கெட் ஒரு ஃபால் வந்துச்சு. 2016 நல்ல ஃபால் வந்துருச்சு. திரும்பவும் உள்ளுக்குள்ள போயிடுச்சு, 50 மூவிங் ஆவரேஜ் உள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிவட் பாயிண்ட் கட் பண்ணி நல்லா மேல போயிடுச்சு. இது மார்க்கெட் ஆனது மேல போகுது. இது புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க, நல்லா முடிஞ்ச அளவுக்கு. இப்ப பாருங்க, இந்த இடத்துல 50 மூவிங் ஆவரேஜ் லோயர் பாண்டை கட் பண்ணி வெளியில வந்துருச்சு. வெளியில வரும்போதே நமக்கு மார்க்கெட்டு ஒரு சைடு வைஸ்ல போயிட்டு கொரோனாக்கு ஒரு ஃபால் வந்துருச்சு. இதான் வந்து நம்ம ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூப்பர் வந்து இந்த நேரத்துல சொன்னாப்புல, மார்க்கெட்டை வந்துடும், மார்க்கெட்டு கரெக்ஷன் வரும், அது 2021 வரும்னு சொல்லி அவர் எதிர்பார்த்தாரு. ஆனா 2020 வந்துருச்சு. இந்த கரெக்ஷனை பார்த்துட்டு வீடியோவே போட்டுருந்தாப்புல. ஆனா ஒரு ஹிந்தி சேனல் ஓகேங்களா. அதுக்கப்புறம் டவுன் ஃபால் ஆகிட்டு திரும்பவும் மூவிங் ஆவரேஜ் உள்ளுக்குள்ள வந்த உடனே பிவட் பாயிண்டை கட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே மேல போயிடுச்சு. ஓகேங்களா, மேல போயிடுச்சு. இந்த இடத்துல பாருங்க, பிவட் பாயிண்டை கட் பண்ணல, மூவிங் ஆவரேஜ் அப்பர் பாயிண்டை விட்டு கீழே வந்தோடனே ஒரு சைடு வைஸ் மார்க்கெட் நடக்குது. இது ஒரு அக்குமுலேஷன் பேஸ் நடக்குது. திரும்பவும் மூவிங் ஆவரேஜ் 50 உள்ளுக்குள்ள வந்துச்சு, பிவட் பாயிண்ட்டுக்கு மேல போய் அப்படியே அப் ட்ரெண்ட் வெளியில வரும்போது ஃபுல்லா. இப்ப பாத்தீங்கன்னா ஏன் இந்த அளவுக்கு சொல்லுவேன்னா, இந்த இடத்துல கட் பண்ணிருச்சு மார்க்கெட்டு கீழே வரும்னு எதிர்பார்த்தோம். 50 மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் போலிங்கர் பாண்டு உள்ளுக்குள்ள போற மாதிரி இருக்கு. இது நடந்திருக்கு இல்லையா, இது மாதிரி உள்ள போற மாதிரி இருக்கு. இது போகணும் அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் அலைன்மெண்ட் நடக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டு கொஞ்சம் டவுன் ஆகணும். டவுன் ஆகி அதுக்கப்புறம் இந்த போலிங்கர் பாண்டு உள்ள வந்துடும். இது எப்ப இந்த பிவட் இருக்கு பாருங்க, பிவட் கட் பண்ணி மேல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் க்ளோஸ் கொடுக்கும் போது இந்த 50 மூவிங் ஆவரேஜ் ஆனது உள்ள வந்துடும். இல்லை அப்படின்னா ஒரு சைடு வைஸ்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் நடக்கும். அது 90 நாள் நடக்குமா இல்ல 60 நாள் நடக்குமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்ல 20 இருந்து 30 நாளுக்குள்ள கிராஸ் பண்ணி கூட மேல போயிடும், மேல போக வாய்ப்பு இருக்கு. அது வந்து நீஸை பொறுத்து தான் அமையும். ஓகேங்களா, இப்போ உள்ள வந்துடும். இப்போ சைடு வைஸ் முடிஞ்சு இந்த பிவட் பாயிண்டை கட் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் மேல போகும்.
இந்த பிவட் பாயிண்ட கட் பண்ணாத முடிய மார்க்கெட் வந்து ஒரு சைடு வைஸ்ல தான் இருக்கும். அதே நேரத்துல இந்த 50 மூவிங்கா வச்சு போலிங்க பண்ற உள்ளுக்குள்ள வந்துடணும். வந்துச்சுன்னா நல்லது. வரல அப்படின்னா திரும்பவும் முன்னாடி உள்ள ஹிஸ்டரி படி ஒரு கரெக்ஷன் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. எப்பெல்லாம் அந்த கட் பண்ணி வெளியே வந்துச்சோ அப்பெல்லாம் வந்து 50 மூவிங் அது டச் பண்ணிட்டு 50 மூவிங் அது கிராஸ் பண்ணிட்டு கீழே வந்து அதை டச் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. அது மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல இருந்து அவுட் ஆஃப் செஷன் வந்துருச்சு. இந்த இடத்துலயே மார்க்கெட் டவுன் ஆகி கீழே வர வேண்டியது நியூஸ் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வேர்ல்டு நியூஸ் வந்துச்சு. இந்தியா எக்கனாமிக் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால திரும்ப உள்ள போயிடுச்சு. ஆனா இந்த பாருங்க, இந்த மிட் பாயிண்ட வந்து கட் பண்ணவே இல்லை. மிட் பாயிண்ட கட் பண்ணி இருந்துச்சா கண்டிப்பா கீழே வந்திருக்கும். இப்ப மிட் பாயிண்ட கட் பண்ணி கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கு, மேல போகிறதுக்கு முயற்சி பண்ணுது. பார்ப்போம் என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகுமா என்னங்கிறத பார்ப்போம். இதை ஸ்டாக்குக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த எண்டுவான்ஸ் டெக்னாலஜி அவர் இன்னொருத்த ஒரு ஸ்டாக் கேட்டிருந்தா, அப்புறம் டைட்டில் கிராப் இது கேட்டிருந்தீங்க. இந்த ஸ்டாக்குமே வந்து ஒரு சைடு வைஸ்ல தாங்க போகும். ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு, மூவிங் ஆவரேஜ் கிட்ட தான் இருக்கு. இது கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஒரு 700 ரூபா ரேஞ்சு கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கு பிவட் பாயிண்ட கட் பண்ணுச்சுன்னா நல்ல அந்த ஸ்டாக்ஸ் மேல போயிடும். அவர் கேட்ட 2 ஸ்டாக்ஸுமே சொல்லியாச்சு. திருபுவனி கேட்டிருந்தாப்புல டைட்டன் ரயில்வே ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய கம்பெனி. இதுவுமே கொஞ்சம் சைடு வைஸ்ல போயிட்டு தான் மேல போகும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த அவசரப்பட்டு ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டாம். அக்குமுலேஷன் பேஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. இதே போல போகமுண்ட இன்டர்நேஷனல் போகமுண்ட இன்டர்நேஷனல் பிவட் பாயிண்ட்டுக்கு மேல இருக்கு, மிட் பாயிண்ட்டுக்கு மேல இருக்கு. சின்ன ஒரு சைடு வைஸ் கரெக்ஷன் வந்துட்டு அடுத்த 3 மாசத்துல இந்த ஸ்டாக்ஸ் மேலதான் போகும். வெயிட் பண்ணி வேணா பாருங்க. ஏன்னா இது பிவட்டுக்கு மேல இருக்கு, மிட் பாயிண்ட்டுக்கு மேல இருக்கு, 50 மூவிங் ஆவரேஜ் மேலதான் இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா மேலதான் போக வாய்ப்பு இருக்கு. இப்ப மார்க்கெட் இறங்கினால இது இறங்குது, அதுக்கு அடுத்து மேல போயிடும். அடுத்த 3 மாசம் அடுத்த குவார்டருக்குள்ள இந்த ஸ்டாக் நல்லா மேல போயிடும். அதே போல கிராண்ட்வெல் நேஷனும் இந்த ஸ்டாக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிவட்டுக்கு மேலதான் இருக்கு. இந்த ஸ்டாக்குமே அப்படியே மேலதான் போக வாய்ப்பு இருக்கு. நல்ல இந்த இறக்கத்துல வாங்குறதுக்கு உங்க அட்வைஸ் கேட்டு பயன்படுத்திக்கோங்க. இந்த செட்டப் படி இப்ப என்ன ஃபர்ஸ்ட் குவார்டர் முடிஞ்சு செகண்ட் குவார்டர் ஆரம்பிச்சிருக்கு. மூணாவது குவார்டர் சரி, செகண்ட் குவார்டர் முடிஞ்சு மூணாவது குவார்டர் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாசம் பார்ப்போம். அதுக்குள்ள இந்த ஸ்டாக் ஆனது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20% 30% மூவ்மெண்ட் கொடுக்கும். நீங்க வேணா வெயிட் பண்ணி பார்ப்போம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 3 மாசம் கழிச்சு நானே சொல்றேன். இந்த ஸ்டாக்ஸுமே மோர்பன் லேபரேட்டரியுமே மேல போக தான் வாய்ப்பு இருக்கு. பிவட்டுக்கு மேல இருக்கு, பாலிங் மிடில் பாயிண்ட் மேல இருக்கு, 50 மூவிங் வச்சு கீழே இருக்கு. ஓகே, அதால ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ள போயிருக்கு. இது கொஞ்சம் டவுன் ஆகி மேல போக வாய்ப்பு இருக்கு. பார்த்துக்கிட்டு பார்ப்போம். எம்மும் போச்சுலாம் வேண்டாம். ஆன்லைன் கேபிட்டல் எடுத்து டாக்ஸ் கார்பரேஷன் கார்பன் கிரேடின் வெல்லு
நார்பான் லேப் ஈக்விட்டாஸ் பேஜ் இண்டஸ்ட்ரி வேண்டாம். பார்ப்போம் அடுத்த போட்டோல எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். அதனால நீங்க ஏதாவது ஒரு செட்டப்பை நீங்க யூஸ் பண்ணி நீங்க பண்ணுங்க. நல்லா இருக்குங்களா? மார்க்கெட் இறங்கிச்சுன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். நிப்டி 50 ஆனது. நீங்க ஆனா பவுலிங் பாயிண்ட மட்டும் நம்பாம அதோட சேர்த்து பிவட் பாயிண்ட வச்சு மூவிங் ஆவரேஜ் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கம்பேர் பண்ணி மார்க்கெட் சைக்கிள் நீங்க ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்ப நான் இப்ப உதாரணத்துக்கு கார்பன் யூனிவர்சல் சொல்லியிருக்கேன். இந்த கார்பன் யூனிவர்சல் கூடிய ஹிஸ்டரியை பாருங்க. அப்படியே நிப்டி 50 மதிய இப்பெல்லாம் வந்து கட் பண்ணது கீழே வந்துருது. மூவிங் ஆவரேஜ் போலிங் பாயிண்ட் 50க்குள்ள இருக்கிற போது நீங்க இதுக்கான ஒரு ஸ்கேனர் கூட நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது என்ன செய்யணும் அப்படின்னா, மேல இருந்து கீழே லோயர் பாயிண்ட் டச் பண்ணிக்கணும். டச் பண்ணி கீழே மிட் பாயிண்ட கட் பண்ணும்போது 50 மூவிங் ஆவரேஜையும் கட் பண்ணணும். அதுக்கு ஏத்தாப்புல யாராவது சார்ட் லிங்க் ரெடி பண்ண முடிஞ்சா ரெடி பண்ணுங்க. நல்லா மேல போய் இதே மாதிரி தான் இருக்கு இப்போதைக்கு. இந்த செனாரியோ இந்த ஸ்டாக்ஸ் இப்போதைக்கு இப்படிதான் இருக்கு. கீழே வந்துட்டு மிட் பாயிண்ட கட் பண்ணி 50 மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணது அப்படியே மேல போயிடும். ஏதாவது என்னுடைய அனுபவத்தை தான் நான் சேவ் பண்ணுவேன். தவறோ ரைட்டோ அது எதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. தவறா இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த செட்டப்பை வந்து 2016 மதுரையில கண்ணன் சொல்லி ஒருத்தர் அவர் இப்ப வந்து பெங்களூர்ல சென்னையில இருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருக்காங்க நினைக்கிறேன். அவங்க வந்து சாப்ட்வேராகவே டெவலப்மெண்ட் பண்ணி நமக்கு வந்து அலிஸ் புளு மூலமா இந்த சாப்ட்வேரே கொடுத்தாங்க. இந்த இந்த செட்டப் படி ஸ்டாக் எடுத்து நல்லா சம்பாதிச்சோம் 2017-18 ஆனா அப்ப மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இருந்து கரெக்ஷன்ல இருந்துச்சு. அதனால நான் இந்த செட்டப் படி நல்லா ஒரு அளவுக்கு எடுத்தேன். அவர் சாப்ட்வேரை வாங்கி வச்சு பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தேன் நானே ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளே மேனுவலா பண்ண ஆரம்பிச்சோம். ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி பயன்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. புரியாட்டினாலும் புரியல சும்மா என்னத்தைய கதை அடிக்கிறேன்னு சொல்லி கமாண்டை போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் நான் தெளிவா நீங்க அப்படி கமாண்டை போட்டாதான் எனக்கும் ஏதாவது சொல்லணும்னு தோணும். ஓ தப்பா சொல்லிட்டோமோ நான் பெரும்பாலும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னா திரும்பி கேட்கவே மாட்டேன். கேட்கக்கூடிய பழக்கமே எனக்கு கிடையாது. ஓகே, அதனால நீங்க கமாண்ட் போடுங்க. போட்டேன்னா நம்ம சொல்லுவோம். இது ஏதாவது உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளர்த்துக்க.